இருந்தாலும் என்னுடைய சார்பாக தாங்களுக்கும் ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தால் இளங்கள் உடைந்து போனாலும் நேசம் குறைவதில்லை. நேசம் பாசம் அழகானது. மழையில் கிளிகள் நனைந்தாலும் சாயம் போவதில்லை. அன்பே உன் பாசம் அது போன்றது. பெண்ணுக்கு பேராசை வேறொன்றுமில்லை. நினைத்ததை செய்தாலே அது போதுமே. ஓராண்டு போன பின்பு உன் பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் தோழி நின்று பொன்னூங்கள் ஆடுமிங்கு ஏதேதோ காட்சி வந்து கண்ணுக்குள் ஆடுதம்மா. ஆனந்த மின்னல் ஒன்று நெஞ்சுக்குள் ஓடுதம்மா. செம்பவள கொடியே தங்கம் தந்த தமிழே பெண்மகளை வாழ்க்கை என்று நான் தாங்களை வாழ்த்தினாலும் தேவலகத்தை சார்ந்த நார்தரகப்பட்டவர் உங்களை காண வந்தேன் என்றால் காரணம் என்ன தெரியுமா? உங்களை வாழ்த்து உங்களிடத்தில் சில விவரங்களை கேட்கலாம் என்ற ஒரு சிறிய ஆசையமாக கேட்கலாமா? 64 உணர்வுகள் என்னம்மை தூய பொறுப்பொழுங்கு போய்வாள் என் உள்ளத்தில் உள்ளே இருப்பவழியில் வாராது இடர் என்று சொல்லக்கூடிய கலைவாணிக்கு புத்திரனாகப்பட்ட அருமையான வாழ்த்து, பெருமையான வாழ்த்து. வாழ்த்தியதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. நீங்க கேட்கணும், நான் பதில் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சாதாரணப்பட்டவர் கிடையாது. நாரத மகரி சீரியல் 14 உலகமும் போகக்கூடிய தன்மை, தெய்வங்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய தன்மை. யாரு வந்தாலும் எந்திரிக்காத நிலைமையில் இருக்கும்போது தாங்கள் வந்தால் அனைவரும் எந்திரித்து வணங்கத்தக்க ஒரு முனிவர். என்னை கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சுவாமி. நான் மட்டுமல்ல, என்னுடைய பெற்ற தாயும் தகப்பனும் முன் ஜென்மத்தில் செய்த பாக்கியமும் நான் இந்த ஜென்மத்தில் உங்களை பார்த்திருக்கேன். ஏராளமாக கேளுங்க, தாராளமாக பதில் சொல்றேன். என்ன கேட்க போறீங்க? ஆகர்வையான பேச்சு. எப்பொருள் யாரோட கேட்பினும் அப்புறம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை இப்போது அற்புதமான ஒரு பேச்சுங்க. உங்களுடைய பேச்சு கேட்டவாறு கதையின் முறைப்படி எப்படி இன்று கேள்விகள் வார்த்தால் சூழ்ந்திருக்கும் காடு அந்த ஐவருக்கும் ஐவர் அடைந்திருந்த நாடு முந்தி வருந்தினை தேடு அதன் மூலம் அடைந்திடுவர்கள் முத்தி விடு என்பது போல் மேற்கு பவளமலையம் வேங்கட நேர்வடக்கம் ஆருக்கும் ஊறி அணுகிழக்கம் ஆருக்குள் உயர்தற்கே பினாகித்துகளும் 20 காதவள்ளி கொண்டுதான் நல் தொண்டி நாடு. நல்ல மனிதரே, நாடு எந்த நாளு பரமநத்திய தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்து கொண்டாடு என்று சொல்லக்கூடிய வேலை முடித்து சேர மலை நாடு. சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை வளநாடு ஆன்றோர்களும் சான்றோரும் உடைக்க பெற்ற நாடு சுவாமி. நாடு தொண்டை நாடு. ஆக பாருங்க, கல்வி கரையில கற்பவர் நாட்சியில மெல்ல நினைக்கும் பிணிவள்ள தெல்லிதின் அமைந்து ஆராய்ந்து நீரின் பாலின் குறுகின் அன்னம் தெரிந்து என்றார். பாருங்க, இந்த அன்னப்பறவைக்கு இந்த வாழையும் நீரையும் ஒன்றாக கலந்தோம் என்றால் பாலை அறிந்துவிட்டு நீரை வைத்துவிட்டு சென்றுவிடும் என்பார்கள். இது உண்மையா என்ன கதையாது? இந்த தாமரையில் இருக்கக்கூடிய அந்த தண்டில் இருந்து பாலாகப்பட்டது சுரக்கும். அந்த பாலை குடித்துவிட்டு தண்ணீரை வைத்துவிட்டு சென்று விடுவாம் அன்னப்பறவை. அதே போல நல்லதை எடுத்துக்கொண்டு
தீயவை விடுத்து தாங்கள் பேச வேண்டும் என்ற ஒரு அவா. ஆகவே உங்க பேருங்க? வள்ளிங்க. அப்பா வேறுங்க? நம்பி. அம்மா வேறுங்க? மோகினி. என கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என கேட்ட உடனே கொடுத்தாங்க. ஒரு நேரத்தில் கேட்ட உடனே கொடுத்தது நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. இதுல கர்ணனை சொல்லலாம். ஆமாங்க. அது மட்டுமா, அன்று ஹரிச்சந்திரனுடைய 56 தேசத்தையும் கேட்ட உடனே கொடுத்தான். அதான் நிறைய பேர் இருக்காங்க. இதுல ஹரிச்சந்திரன் சொல்லலாம், எடுத்த உடனே குடை வள்ளலாகப்பட்ட கர்ணனை சொல்லலாம். ஆமா, அதுபோல ஒரு முல்லை கொடிக்காக தேரை கொடுத்தார் பாரிவள்ளல். அதே போல இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், பிறப்பது வரிதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும், இவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று மற்றவர்கள் நம் இறந்த பிறகு பேச வேண்டும். ஆமா, பேசுகிறார்கள். இன்னமும் உலகமையாவையும் தாமிழ வாக்களும் நிலைவருத்தலும் நீக்களும் நீங்கள் அழகா விளையாட்டுடை யார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாகலை என்று கம்பரை புகழ்கிறார்கள். காரணம், வடமொழியில் இருந்த ராமாயணத்தை தமிழில் நமக்காக கொடுத்தார் கம்பர். தோன்றில புகழோடு தோன்றுக அத்திலர் தோன்றிலி தோன்றாமை நன்று சுவாமி. காரணம் அப்படியே உலகத்தில் பிறக்கிறது தவறே கிடையாது. ஆனால் பிறந்த குழந்தை நன்றா வளரணும். வளர்ந்தது மட்டும் பார்த்தாது, வளர்க்கிறவங்களும் சரியா இருக்கணும். வளரும் போதே பேரு புகழோடு வளர்றதில்ல. தனக்கென்று ஒரு நிகழ்ச்சி, தனக்கென்று ஒரு வேலை, தனக்கென்று ஒரு தொழில். இந்த தொழிலில் யாரையும் அவமானப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் நமக்கு கிடைக்கும் பேர் மட்டும்தான் அதை நம்ம சேருமா. அடுத்தவங்களை அவமானப்படுத்தி இருக்கிறவங்களை கேவலப்படுத்தி வாங்கக்கூடிய பேரு அது புகழை சேராது. அதனால தான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், தோன்றிடு புகழோடு தோன்றுக. நீ வாங்கக்கூடிய பேருக்கு பின்னால் எந்த தீய செயல்களும் இருக்கக்கூடாது. இவன் நல்லவன், இவனுடைய வாங்குற பெயர் நேர்மையான பெயர் அப்படின்னு அந்த பெயரோடு வாங்கு. அதாவது உன்னால வாங்க முடியாதா, வாங்க முடியல அப்படின்னா நீ பேர் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பேசாம இருந்துரு அப்படின்னு தான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார். தோன்றிடு புகழோடு தோன்றுக. அது தோன்ற முடியல அப்படின்னா தோன்றிலி தோன்றாமை நன்று அப்படின்னாங்க. பாருங்க, இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று அவர்தான் கூறுகிறார். எதை கேட்டாலும் நல்லதையே கேட்டோம் என்றால் இறந்த பிறகும் மோட்சத்திற்கு செல்லலாமாம். பாருங்க, சிவன் இன்றி இந்த உலகத்தில் ஓர் அணுவும் அசையாது. காரணம், இந்த சோமாசி என்றால் சாதாரணப்பட்டவர் கிடையாது. நாயனார் ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? வரும் காலகட்டங்களில் ஒரு யாகம் நடத்துவேன், அந்த யாகத்திலிருந்து இந்த அமிர்தம் என்பது வெளியில் வரும். இந்த அமிர்தத்தை எம்பெருமான் ஈசனே நேரடியாக வந்து இந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும்னு ஒரு ஆசை இவருக்கு வந்து விட்டது. இப்போ போறாரு, சுந்தரரை பார்க்கிறார். சுந்தரரே, நான் யாகம் நடத்தப் போகிறேன், அந்த யாகத்திலிருந்து அமிர்தம் என்பது வெளியில் வரும், அந்த அமிர்தத்தை சிவனில் நேரடியாக வந்து அதை வாங்கி உண்ண வேண்டும்னு ஆசைப்படுறையா, அதற்கு தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க புதன் பார்க்கிறார். இவ்வளவுதானே, இந்த உதவியை நான் செய்ய மாட்டேனா என்று சுந்தரர் ஈசனை வார்த்து அவரிடம் அனுமதி பெற்று கொண்டு வந்தார். இப்போ யாகம் நடத்துறாரு. யாகம் நடத்துகிற அதிலிருந்து அமிர்தம் வெளியில் வந்துருச்சுங்க. மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. காரணம், சிவபெருமான் நேரடியாகவே வரப்போறாரு. கடவுளை கண்ணால் பார்க்க போறமே என்ற ஒரு ஆசையோடு எல்லாருமே சுறுசுறுப்பா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரங்களில் ஒரு சங்கட்டம் வந்தது. என்ன தெரியுமா? அங்கு ஒரு நறுமணம் இல்லாமல் இந்த தீமையான வாடை என்பது வந்துவிட்டது. என்னடா இப்படி துர்நாட்டம் அடிக்கிறதை, எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் அங்கே ஒரு பிச்சைக்காரரும் அந்த பிச்சைக்காரருடைய மனைவியும் 4 நாய்களையும் செத்த இறந்த கண்ணுக்குட்டியையும் தூக்கிட்டு வர்றாங்க. வந்தா எல்லாருமே நாசியை மூடுகிறார்கள், மூக்க பொத்துறாங்க. என்னடா இது இப்படி மிகப்பெரிய துர்நாற்றங்களாக வீசுகிறது, எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை என்று பார்த்தால் அங்கு வரக்கூடிய பிச்சைக்காரனுடைய மனைவி கல்பானையில் இருந்துதான் இப்படி வாடை வருகிறது என்பதை உணர்ந்து அவங்களை எல்லாரும் வெளியில் விரட்ட பார்க்குறாங்க. அங்கே யாகத்திலிருந்து இந்த விநாயக பிரமணாகப்பட்டவர் காட்சி கொடுக்கிறாரு. எப்படி ஐயா வந்திருக்கக்கூடியவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது, எம்பெருமான் ஈசனே வந்திருக்கிறாரு. அந்த ஈசனை நீங்கள் இப்படி துச்சனமாக நினைக்காமல் அவர்கிட்ட இந்த அமிர்தத்தை இப்படியாவது கொடுத்து விடுங்கள் என்று விநாயக பெருமான் சோமாசி நாயனாருக்கு சொல்லிவிட்டு மறைந்தார். அதே போலவே இந்த அமிர்தத்தை அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்த உடனே மழை பொழிந்தது. பொழிந்தது மட்டுமல்லாமல் அங்கே இறந்த கண்ணுக்குட்டி எல்லாமே மறைந்தது, நாய்கள் மறைந்தது. அவரும் சிவபெருமானாக காட்சி கொடுத்தார். அந்த பிச்சைக்காரியாக வந்து அம்மையோ பார்வதி தேவியாக காட்சி கொடுத்த அமிர்தத்தை வாங்கி உண்டார்கள் என்றால் சாதாரணப்பட்ட ஒரு விஷயமா? கடவுளே அன்று முற்காலங்களில் பெரிய பெரியவர்களுக்காக பூலகம் இறங்கி வந்து அமிர்தத்தையும் அவர் வேண்டுகோளையும் தீர்த்து வைத்து விட்டு தானே சென்றிருக்கிறார்கள். வாரு, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைமாங்க. பிள்ளை நல்ல பேர் வாங்கிச்சு அப்படின்னா அம்மா வளர்த்த வளர்ப்புப்பா. அம்மா வளர்த்த பிள்ளைகளாம் நல்ல பிள்ளையா இருக்கான். சரியா? சேட்டை பண்ணக்கூடாது. அம்மா வளர்க்குற பிள்ளைங்க பூரா நல்ல பிள்ளைங்க அப்படிமாங்க. ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்துருச்சுருவாங்க.
என்ன காரணம்? அப்பா மட்டும் என்ன கெட்டதா வளர்ப்பாரு, அப்பா மட்டும் என் பிள்ளை கெட்டவனா வரணும், கொலைகாரனா வரணும், கொள்ளைக்காரனா வரணும் அப்படின்னு யாருமே வளர்க்க மாட்டாங்க. தந்தை பாசத்தை வெளியில காட்ட மாட்டார், ஆனா தாய் பாசம் வெளியிலே காட்டுவா. என்னை விட்டுட்டு போயிடாதே, என் பக்கத்திலே இரு. எப்படி என்னை விட்டு போயிடாத, என் பக்கத்துல இரு, எப்பவுமே நல்லா இருக்கணும், உனக்காக தான் நான் கஷ்டப்படுறேன், நீ இல்லை அப்படின்னா நான் இல்லை அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லி சொல்லி பாசத்தை வளர்க்கக்கூடியது தாயாகப்பட்டவள். ஆனா தந்தை பாருங்களேன், கண்டிப்போட இருப்பார், ஆனால் பாசத்தை வெளிக்காட்ட மாட்டார். என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படி தெருவில் வரும் பொழுது இந்த பிள்ளையை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் பெருமையாக அதை ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி என்ன எங்களை பெற்றவங்களை புகழ்ந்து பேசணும் அப்படின்னா அப்பா கொஞ்சம் கண்டிப்போடு இருப்பார். ஆனால் பிள்ளைங்க பூரா அப்பாவை தவறவன்னு நினச்சிக்கிறது. என்ன காரணம்? அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு, என்ன இவ்வளவு மதிப்பெண் தான் இருக்க அப்படின்னு. அதனால தான் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. பாருங்களேன், அப்பா என்ன பேர் வாங்குறாரு அதே மாதிரி தான் பிள்ளையும் வருவாங்க. அப்பா என்ன பண்ணாரு, ஒரு கல்யாணம் நடக்குது, இந்த கல்யாணத்துக்குள்ள போய் கிழவனாக போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டார். கல்யாணத்தை நிறுத்துங்கப்பா அப்படின்ட்டார். கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னா பொண்ணு மணவரையில் அமர்ந்திருக்கான், மாப்பிள்ளை தாலி எடுத்து தாலி கட்டும்பொழுது கழுத்துக்கு நேராக கொண்டு போகும்போது கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா வயோதிகர், ரொம்ப பழுத்த பழம் ஒரு கிழமை வந்தார். ஏன் பெரியவரே இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க அப்படின்னா, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. காரணம் என்ன? இங்கே உட்காந்துருக்கிற மாப்பிள்ளை எனக்கு அடிமைனாரு. இங்கே உட்காந்துருக்க மாப்பிள்ளை எனக்கு அடிமைனாரு. எந்த விதத்தில் அடிமை அப்படின்னா, இவர் மட்டும் கிடையாது, இவர் அப்பாவும் எனக்கு அடிமை, இவர் தாத்தாவும் எனக்கு அடிமை, இவர் பாட்டனும் எனக்கு அடிமை, இவர் ஓட்டனும் எனக்கு அடிமை, இவங்க பரம்பரையே எனக்கு அடிமை. அதனால எனக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் இவங்களுடைய பாரம்பரியமே இருக்கு. என்னை மீறி கல்யாணம் செய்யக்கூடாது, எனக்கு தொண்டு செய்யறதா இவங்க பழக்கம்ன்றார். அவருக்கு கோபம் யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. யாரையா இவர் கிழவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே, வயோதியர எப்படி என்னைய போய் அடிமைன்னு சொன்னாரு, யார் யா நீனு அப்படின்னு கேட்கிறாரு. நான் யாரா இருக்கட்டும், ஆனா நீ அடிமை என்பது உண்மை. எப்படி? இந்த ஓலைச்சுவடி இருக்கு, யாரு? உன்னுடைய முப்பாட்டை எழுதி கொடுத்தது, உன் பரம்பரையே எனக்கு அடிமைன்னு, வாடா அப்படின்னு கூப்பிட்டா அவர் என்ன பண்ணாரு? இல்ல, இதுக்கு ஒரு வழக்கு வச்சு தீர்வு கேட்காம நான் உன் பின்னாடி வர மாட்டேன்ட்டாரு. சார், உனக்கும் எனக்கும் வழக்கிற்கும் ஆயா திருவெண்ணைநல்லூருக்குன்னு போயிட்டாங்க. அங்கே போனா எல்லா பெரியவர்களும் அமர்ந்திருக்காங்க. பெரியவருக்கு முன்னாடி வழக்கு வச்சாச்சு. வழக்கு வச்சா யாரு சொல்றது உண்மை அப்படின்னு இவர் ஓலைச்சுவடி கொடுக்குறாரு. இந்த மாப்பிள்ளை பையன் எனக்கு அடிமை, இவங்க மட்டும் இல்லை உங்கள் பரம்பரையே அடிமைன்னு. அவர் இல்லைன்றார், இவர் ஆமான்றார். சரி, அந்த எழுத்துச்சோடைய ஓலைச்சுவடியை கொடுங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பாட்டனுடைய முப்பாட்டனுடைய கையொப்பம் இருக்கு. என்னுடைய பரம்பரையே உனக்கு அடிமை, அடிமைப்பட்டவர்கள் உனக்கு அடிமையாக இருப்பார்கள் அப்படின்னு. கல்யாணம் நின்று போச்சு. கல்யாணம் என்ன போச்சுன்னா அடிமை என்று தீர்ப்பாயிருச்சு. மாப்பிள்ளைய கிழமை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். கூட்டிக்கிட்டே போகும்போது கல் முள் காடு மேடு எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கார். இவருக்கு பசி. யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. கிழமை எனக்கு என்னான்னு போயிட்டே இருக்கார். மாப்பிள்ளைக்கு பசி எடுக்கும்போது, ஏ கிழவா, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏண்டா இப்படி என்னை சித்திரவதை பெற? ஏண்டா உனக்கு என்ன பித்தா? பைத்தியமா? கதையிலையா? ஐயோ, உங்களை சொல்லுவேனா? கதையில சில பெண்கள் ஜாடமாட பேசுறாங்க, ஆனா நீங்க சில பெண்கள் பேசுவாங்க. நான் பேசணும்னா நேரடியாவே பேசிடுவேன். இல்ல சாட பேசணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. சரிங்களா? அப்ப இது வந்து கதையில சொல்றேன், அப்புறமா நேரடியாவே பேசுறேன் பாருங்களேன், அதுவும் நல்லா இருக்கும். ஆமா. அப்ப இந்த கிழமை போகும்போது சின்ன வயசு மாப்பிள்ளை போயிட்டாரு, கல்லு முள்ளுலையும், கிழவா என்னை பாடுபடுத்துறிய, நீ என்ன பைத்தியமா, உனக்கு என்னடா பித்தா அப்படின்னு பேசிக்கிட்டே போறாரு. இவரு சிரிச்சுக்கிட்டே காதுல வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. ஓ வீடு எங்கதாயா இருக்கு, ஏயா என்னை இப்படி குடும்பப்படுத்துற? இன்னொரு கல்யாணம் முடிச்சு நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே, என் சந்தோஷத்தை கெடுத்து இப்படி எல்லாம் கல்லு முள்ளையும் நடக்க வைக்கிறியே அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது ஒரு ஆலயத்துக்குள்ள போறாங்க. இங்க வாடா, உனக்கு நான் பதில் சொல்றேன் வாடா அப்படின்னு கூட்டிகிட்டே போயிட்டார். ஆலயத்துக்குள்ள போனாங்க. ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது ஆலயத்துக்குள் போன இந்த கிழவன் என்ற வயோதிகரை காணாம். இவன் மட்டும் நிற்கிறான். வந்த கிழவனை காணமே, யார் இது அப்படின்னு இவன் திகைத்து நிற்கும் போது அப்பதான் கிழவன் காட்சி கொடுக்கிறான். என்னை இன்னுமா உனக்கு தெரியலையே? யாரு நான் தெரியுமா? தெரியாதா? நீ வேற அல்ல, நான் வேற அல்ல. என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய பரம்பரையே எனக்கு அடிமை என்று சொன்னதற்கு காரணம், நான் ரொம்ப வயசானவன்,
எனக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. சரியா? அப்பேற்பட்டவன் நான். ஒரு நாள் பிம்பம் தெரியும் பார்த்தீங்களா, கண்ணாடி, அது முகத்தை பார்த்தேன். முகத்தை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு அழகான முகமான என்னை நானே ரசித்தேன். என்னுடைய அழகிலிருந்து ஒருத்தன் தோற்றுவிட்டான். அந்த அழகுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தூய தமிழ எவ்வளவு சுந்தரமாக இருக்காரு அப்படிம்பார். சுந்தரம் என்றாலே அழகு என்று அர்த்தம். அப்போ அழகான ஒரு வாலிபன் தோற்றுவிக்கப்பட்டான். அவனுக்கு தான் சுந்தரம்னு வேறு. அந்த சுந்தரனை தான் சிவபெருமானாகப்பட்டவன் அடிமை என்று இழுத்து சென்றான். அப்போதான் சொன்னாரு, எம்பெருமான் ஈசனே என்னை வந்து அழைத்து செல்ல வரும் பொழுது நான் இதற்கு மேல் என்ன புண்ணியம் செய்தேனே எனக்கு தெரியவில்லை, என்னை நீங்க தான் ஆட்கொள்ளணும்னாரு. ஆட்கொள்ளணும், அதெல்லாம் சரி, என்னை பற்றி பாடுனாரு. யாரு? சிவபெருமான். என்னை பற்றி பாடு. நான் எப்படி பாடுவேன்? எனக்கு பாட வார்த்தை இருக்கா? அது உங்களை புகழ்ந்து பாட முடியுமா? நீ வரும்போது என்னை திட்டுனி இல்லை, திட்டுனி இல்லை, பித்தேன் அப்படின்னு. பித்தனை என்ன? பைத்தியக்காரன்னு. பைத்தியக்காரன் சொன்னேன் இல்லையா? அதை வச்சே பாடினார். எப்படி நான் பாடு வரும். அப்போ தான் பித்தா பிறை சூடி பெருமானி அருளாளால். பாருங்களேன், பித்தன்னு சிவபெருமானை திட்டுனா கூட ஏற்றுக்குவாராம். சரிங்க. எல்லா தெய்வங்களும் இருக்கு. எல்லா தெய்வங்களும் கண்டிக்கக்கூடிய தெய்வங்களும் இருக்கு, தண்டிக்கக்கூடிய தெய்வங்களும் இருக்கு, இதில் மன்னிக்கக்கூடிய தெய்வங்களும் இருக்கு. அதனால தான் இவருக்கு ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமான், மன்னிக்கக்கூடிய கடவுள். என்னைய திட்டுனதை வச்சு பாடினாரு, மன்னிச்சிட்டாரு. பித்தா பிறை சூடி பெருமானை அருளால எத்தாலும் நான் எப்பவும் உன்னை மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது அப்படின்னு அருமையாக பாடினார். அதனால தான் அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு பேரு. இப்போ அப்பா வந்து பித்தன் பைத்தியக்காரன்னு திட்டு வாங்கிட்டேன். யாருக்கிட்ட? சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட. இது கதையில சொல்லிட்டேன். இப்போ நேரடியா திட்டவா? என்னங்க திட்ட போறீங்க? அப்படி என்ன திட்ட போகிறீர்கள்? இந்த பாலசுப்ரமணியம் இருக்கான்ல, இங்கே பார்த்தீங்களா? பாலசுப்ரமணியன். சரி, இந்த பாலசுப்ரமணியம் இருக்கான்ல. சரிங்க. ஆனால் பாலான்னு கூப்பிடுவோம் நாங்கள்லாம். சரி. சரியா? அவன் என்ன பண்ணினா, என்னங்க, ஒரு பொம்பளை பிள்ளை காட்டுக்குள்ள அது பேசாம அது வேலையை பார்த்துட்டு. சரி. இவன் என்ன பண்ணிட்டான், இந்த பாலசுப்ரமணியன். என்னம்மா அவன் வேணும் மூச்சுக்கு 300 தடவை? என்னங்க? இல்லை, இது நேரடியாக திட்டுறது. இல்லை, ஏன் இப்படி திட்டுறீங்கன்னு கேட்குறீங்க. அதான் தப்பு எதுவும் பண்ணனா? இல்லை, உங்க அப்படி தான் பேசல. உங்களை நான் அப்படி திட்டுறேன்னு நினச்சிங்களா? வேற யாருங்க சொன்னீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் நாரதர். நாரதர்னு சொல்லி நான் திட்டுனேனா? ஓ, அந்த பாலாவையா? உங்கள் பேரும் பாலாவா? சரிங்க ப்ரோ. அவன் நம்ம முகநூல் நம்பர் தெரியுமா? அப்படியா? முகநூல் நம்பர். இன்னைக்கு தான் அவனை பார்க்குறேன் நான் நேரடியில். அப்போ பொம்பளை பிள்ளை பேசாம அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்டுக்குள்ள. சரி. இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பாலசுப்ரமணியன் என்ற முருகப்பெருமான் கிழமை வேஷம் போட்டுட்டு போயிட்டார். பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே ஆசை. பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே ஆசைப்பட்டாரு. என்ன பேத்தி, கல்யாணம் முடிச்சுக்கிறியா தாத்தாவை அப்படின்னு கேட்க, ஒரு கிழமை ஒரு குமரி பிள்ளைகிட்ட போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டுன்னு கேட்டா அந்த பொம்பளை பிள்ளை சும்மா இருக்குமா? யாருடா நீனு? ஏண்டா கிழவா? சரி. கிழவா, மூடா, வேடா, போடா, பித்தனா, உனக்கு பித்து பிடிச்சு போச்சா அப்படின்னுச்சு. அப்ப பித்தன்னா என்ன? பைத்தியம்னு அர்த்தம் தானே. ஏற்கனவே சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை பித்தேன்னு திட்டினாரு, பைத்தியக்காரன்னு திட்டினாரு. இங்க இந்த பொம்பளை பிள்ளை முருகப்பெருமான் கிழவனா வந்து என்னை கட்டிக்கேன்னு கேட்ட உடனே நீ என்ன பித்தனா, உனக்கு பித்து பிடிச்சு போச்சா அப்படின்னு இங்க கேட்டுச்சு. பாருங்களா, அப்ப என்ன காரணம்? அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம இங்க பிறந்திருக்கு. அப்பனும் பைத்தியக்காரன், பிள்ளையும் பைத்தியக்காரன். பார்த்தீங்களா? இதுதான் காரணம். என்ன தெரியுமா? நம்ம உயிர் உள்ள ஜீவன், நம்மெல்லாம் நம்ம ஆசைக்கு உட்பட்டவர்கள். ஆசை இருக்கிறதுனால தான் நம்ம மனிதனா இருக்கோம். ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒருபடி மேலே போய் சித்தர்களாக ஆயிடுவோம். ஆனால் நம்ம எங்கே வேணாலும் கூப்பிட்டாலும் என்ன கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லவே மாட்டோம். ஒரு விஷயம், எந்த அயல் நாடுக்கு கூப்பிட்றோம், எப்பா நீங்கள் எந்த செலவுமே பண்ண வேணாம், அயல் நாட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு ஒரு சிங்கப்பூர், மலேசியா, கத்தாரி ஏதோ ஒரு நாட்டுக்கு கூப்பிட்டாலும் யாரும் போகாமல் இருப்பீங்களா? நாங்கள் செலவு பார்த்துக்குறோம், நீங்கள் எல்லோரும் வாங்க, சும்மா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம போகாமல் இருப்போமா? போவோம். அது மட்டும் இல்லை, உள்நாடுகள்லையும் எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் செலவு இல்லாமல் வாங்க அப்படின்னா நம்ம போகாமல், நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லுவோமா? என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஓசியாக என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கிடுவோம். அதில் போய் தான் வரிசையாக நின்றுவோம்.
வரிசையாக நின்று போய் அதனால வாங்கினதுனால தான் இப்போ நம்ம வரிசையாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு செலவில்லாமல் நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னா நம்ம தைரியமாக போவோம். ஆனால் ஒரு இடத்துக்கு மட்டும் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் வா அப்படின்னாலும் போக மாட்டோம். எங்கேயே சுடுகாட்டுக்கு. ஆனால் அங்கே செலவு இல்லாமல் நம்மளை கொண்டு போயிடுவாங்க. அங்கே வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. எங்கே வேணாலும் நம்ம வரமாட்டேன். சிங்கப்பூருக்கு வரியா வரமாட்டேன், மலேசியா வரியா வரமாட்டேன், லண்டன் வரியா வரமாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் அங்கெல்லாம் போனால் செலவாகும். ஆனால் இங்கே சுடுகாட்டு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் அங்கே போகாமல் இருக்க முடியாது. கடைசியில் எவனா இருந்தாலும் ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் அங்கே தான் போகணும். ஏன் தெரியுங்களா? இந்த சிவபெருமான் இருக்கார் பார்த்தீங்களா, மக்களை படைத்து மக்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். எல்லா மக்களும் பாவத்தோடு சாகக்கூடாது, மோட்சம் புண்ணியத்தோடு சாகணும். இறந்ததற்கு பிறகு எல்லாமே சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு. அதனால தான் ஆலயங்கள் தோறும் சிவபெருமான் வீற்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம என்னைக்கு யாராவது நல்லா பாருங்கள், இத்தனை கோடி மக்களில் யாராவது சிவபெருமானை போய் அங்கே கடவுளை மனதார கும்பிட்டுருக்கோமா? ஒன்றும் இல்லைப்பா, ஒரே ஒரு குறிப்பு மட்டும் கொடுக்குறேன். சொக்கநாத பெருமான் மதுரம்பதியிலே வீற்றிருக்கிறார் அங்கையர் கண்ணியோடு. அங்கையர்னா யாருன்னு தெரியுமா? மங்கையர்க்கரசி. யாரு? அவதான். அது வடமொழி பேர் மீனாட்சி அப்படின்றது. ஆனால் தமிழ் பேர் அங்கையர்கடி தடாதகை பிராட்டி. சரிங்களா? அப்போ அங்கையர் கண்ணியோடு சொக்கநாத பெருமான் இருக்கார் மதுரம்பதியில். மதுரையில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, அத்தனை பேரும் கோயிலுக்குள்ளே போய் மீனாட்சி அம்மனையும் சொக்கநாத பெருமானையும் வணங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்க முடியுமா? நம்ம ஒரு தெய்வம்யா, அதை சுற்றி வருவான், கோவிலை சுற்றி வருவான். ஆனால் கோவிலுக்குள்ளே போய் கும்பிட மாட்டான். என்ன காரணம்? ஆமாம், நம்ம ஊர் சாமி தானே, சொக்கே நம்ம அழுதாயா, அப்போ போய் கும்பிட்டான்னா கும்பிடாட்டியா நம்மளை நல்லா வச்சிருப்பார் அப்படின்னு எத்தனையோ பேர் இன்னும் கோவிலுக்குள்ளே போய் கும்பிடாதவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ அவர் என்ன நினைப்பாரா, உங்களுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக தான் நான் இருக்கேன், ஆனால் யாருமே என்னை தேடி வரமாட்டேங்கிறீங்க. எப்படி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு நேரம் இல்லைப்பா, அங்கே அந்த வேலை இருக்குது, இங்கே இந்த வேலை இருக்குது, நான் கோயிலுக்கு போனேன்னா அந்த வேலை தட்டு போயிடும், இந்த வேலை தடையாயிரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஆனால் எல்லாரும் என்னை தேடி வரமாட்டீங்க, ஆனால் நான் உங்களை தேடி வர்றேன், நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறாத இடத்துக்கு அங்கே தான் சுடுகாடு, அங்கே தான் சிவபெருமான் காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம்? யாராக இருந்தாலும் இறப்புன்னு வந்துச்சுன்னா சடலம் என்பது சுடுகாட்டுக்கு போகும். அங்கே வச்சு உங்களுக்கெல்லாம் நான் மோட்சத்தை கொடுத்துக்கிறேன், வாங்கடா அப்படின்னு. இப்போ சுடுகாட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா அவர் தான் சிவபெருமான ஆகப்பட்டவன். அவர் மட்டும் இல்லை, அவர் பிள்ளை சுடலமாட சாமியும் அங்கே தான் இருக்கு. நீங்கள் பாருங்களேன், ஒரு சிறுசலைக்கு போனால் பயந்துருவான், ஆனால் சுடுகாட்டில் போய் ஒரு பச்சை குழந்தைய தொட்டில் கட்டி போடுங்க, அப்படி அமைதியாக தூங்கும், பயமே இருக்காது. ஏன்? இன்னைக்கு பாதி பேர் தண்ணி அடிச்சு போட்டு சுடுகாட்டில் தான் தூங்குறாங்க. அப்போ அங்கே பேய் பிசாசு இருந்துச்சுன்னா அடிக்கணும்ல, சுடுகாட்டிலே செத்து கிடக்கணும்ல. அப்புறம் அப்போ என்ன காரணம்? இதெல்லாம் மனித பிறவியினுடைய கணக்கு சுவாமி. இப்போ இதுக்கெல்லாம் கிரகம்னு ஒன்று இருக்குல்லங்க. எத்தனை நவக்கிரகங்கள் 9 என்பார்கள். நவம் என்றாலே சமஸ்கிருதம் சொல்லுவாங்க 9. சரிங்க, 9 கிரகம் தானே. 9 கிரகத்தை வடிவமைச்சது யாரு? வடிவமைத்தது யாருன்னு, மறுபடியும் வடிவமைத்தது யாருன்னு கேட்குறீங்களா? ஆமாம். அழகான பேச்சு. ஏன்னா அந்த உலகத்தில் இப்படித்தான் பேச வேண்டும் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. இப்படி பேசுனா பொழுது விடிஞ்சா போதும்னு பேசக்கூடிய ஆளு இருக்கு. ஆனால் நீங்கள் அற்புதமான ஒரு பேச்சு பாருங்க. 5 2 திங்களாய் அடகி நின்ற தூமையே, கண்கள் 2 கைகள் 2 கால்கள் 2 ஆனது, உடம்பாவது ஏதடி உயிராவது ஏதடி, ஓர் உடம்பால் மறு உடம்போடு சேர்ந்து ஓர் உயிரை கண்டெடுத்த ஞானி நான் அடியினாரு. இந்த உலகத்தில் ஒரு தாய் எவ்வளவு உலகி கஷ்டப்படுகிறாள் தெரியுமா? இப்படிதான் ஒரு நாட்டில் ஒரு தாயகப்பட்டவளுக்கு 2 பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளைகள். இப்போ தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்றா, ஐயா இருவரும் எங்கோ செல்கிறீர்கள், எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்க, அப்பதான் சொல்றார், ஐயா வேற ஒன்றும் இல்லம்மா, நாங்கள் பக்கத்து ஊர் திருமணத்திற்கு செல்கிறோம் என்று சொன்ன உடனே அம்மா என்னப்பா சொல்லுவா, ஐயா பத்திரமா போயிட்டு வாங்க, தாங்கள் சாப்பிட்ட பிறகு மிச்சம் மீதி இருந்தா இந்த தாயோட பசியை போக்கும் அளவிற்கு கொஞ்சம் உணவை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்ல. இப்போ இருவர் யார்? சந்திரனும் இந்த சூரியரும். இப்போ இருவர் என்ன பண்றாங்க? போறாங்க திருமணத்திற்கு. திருமணத்தில் எல்லாம் நல்லமாக முடிந்தவுடன் இருவர் வர்றாங்க தன்னுடைய தாயை பார்க்க. இப்போ தாய் முகமலர்ச்சியோடு, வாருங்கள் மகனே,
என்று வரவேற்று சூரிய பகவானை நீங்கள் கொண்டு வந்து உணவை தாருங்கள் என்று சொல்ல ஒரு சாப்பிட்டு விட்டு வயிற்று தடமுனாராம். எங்கேம்மா எனக்கே சாப்பாடு பத்தலை அப்படின்னு. அட எப்படி என்னுடைய வயிறாகப்பட்டது எரிகிறதோ அதே போல் நீ எரிவாய் எரிஞ்சே கிடப்பாய் என்று சூரியருக்கு ஒரு சாபம். சந்திரரை அழைக்கிறார். சந்திரரை தாங்கள் ஏதும் உணவு கொண்டு வந்தீரா என்று கேட்க அதான் இவர் அங்கு ஒரு வாழை இலையை வெட்டி அந்த இளம் முழுவதும் தன்னுடைய நிக கணுக்களுக்குள் அந்த பருக்கைகளை வைத்து தன்னுடைய கைகளை உதறினாராம். உதறியவுடனே உள்ள இருந்து இந்த சாதம் எல்லா வெளியில் கொட்டியதும் அதை உண்டுவிட்டு இந்த சந்திரனுக்கு ஒரு வாழ்த்து. என்ன ஐயா, என்னுடைய மனமாகப்பட்டது எப்படி இப்படி மகிழ்வாக குளிர்ந்து இருக்கிறதோ அதே போல எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே இருப்பாய் என்று தாய் பிள்ளைக்கு ஒரு நேரத்தில் சாபமும் கொடுத்தாள், வரமும் கொடுத்தாள். இப்படி வாழ்ந்த தாய்மார்களும் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் இப்பொழுது நீங்கள் சொன்னதை போல இப்படித்தான் போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. யாருமே எங்கிட்டு வேணாலும் போப்பான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்படித்தான் ஒரு குழந்தையை வளர்த்தால் ஒரு தாய் யாரு? அவர் தான் இடைக்காட்டுவார், சாதாரணப்பட்டவர் கிடையாது. வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன அபயகரமான நிகழ்வுகள் நடக்குமோ அதை எல்லாமே முன்கூட்டியே தெரியப்படக்கூடியவர். இப்போ எது நடந்தாலும் கூட முன்னாடியே சொல்லுவார். இப்போதான் சொல்கிறார், என்ன இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு நம்ம நாட்டில் பஞ்சம் என்பது நிலவ போகுது. அதனால் உணவையும் நீரையும் எல்லாரும் ஒன்றாக சேர்த்து வைங்க, வீணாக்கதீங்கன்னு சொல்கிறார். ஆனால் இவரை சிவனை எப்படி சொன்னாங்களோ இவர் இடைக்காட்டுவாரை என் பைத்தியக்காரன் பித்தன் என்று சொல்ல எவரும் நண்பல காளைகள் ஓடின. இவர் சொன்னதை போல் பஞ்சம் நிலவி விட்டது. எல்லாருமே நீர் எதுவுமே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிகிறார்கள். ஆனால் இவர் மட்டும் ஒரு குட்டிச்சுவரை எழுப்பி அந்த குட்டிச்சுவர் முழுவதும் வரகு என்று சொல்லக்கூடிய தானியத்தை முழுவதுமாக அப்பி வச்சிருப்பார். இப்போ ஆடை காட்டுக்கு அழைத்து சென்று இந்த எருக்கை இலையை மேய விட்டு வளர்த்துருப்பாருங்க. இப்போ வளர்த்த பிறகு பஞ்சம் வருது. இந்த ஆடை மேய்த்து வருவார். மேய்ச்சிட்டு வந்தால் அந்த எருக்கலையை தின்ன ஆட்டுக்கு முதுகு அரிக்க ஆரம்பிச்சிடும். என்ன செய்ய இடைக்காட்டு வராரு. கொஞ்ச நேரம் வந்து முதுகை சொரிஞ்சு விடுங்க நான் சொல்லு. அரிப்பு தாங்க முடியாமல் பாருங்க. அந்த செவட்டைக்கு நேராக சென்று செவற்றில் இருந்து அந்த தன்னுடைய முதுகை வைத்து உரசமாக அந்த வரகு என்று சொல்லக்கூடிய தானியம் கீழே விழுமா. அதை எடுத்தே இவர் பசியை போக்கிக் கொள்வாராம். இப்போ இவர் மட்டும் சந்தோஷமாக இருப்பதை கண்டு பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. மன்னர் பார்க்குறாரு, தெய்வங்களும் வந்து பார்க்குது. இப்படிதான் நவக்கிரகங்களுக்கும் ஒரு ஆசை. இது பூலோகத்தில் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறானா, இவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கான்னு பார்க்கலாமேன்ட்டு வர்றாங்க. வந்தவருக்கு அவர் என்ன செய்வார்? குடிக்க தண்ணீரே கிடையாது. அதனால் இந்த ஆட்டோட பாலை பீச்சி நவக்கிரகங்களுக்கும் கொடுக்குறாரு. குடித்த உடனே மயக்கத்தோடு கீழே விழுந்துருது. இப்போ பார்க்குறாராக இந்த கிரகம் என்பது இப்படி ஒன்றாக இருக்கவும் தானே மழை பொழிய மாட்டேங்கிறது. ஆகவே இதை வேற வடிவமாக வடிவமைக்க வேண்டும் என்று இடைக்காட்டுகிறார். திசைகளை மாற்றி மாற்றி வடிவமைத்தார். வடி அமைத்த உடனே மழையாகப்பட்டது, பொழிந்தது. அப்ப இந்த கிரகத்தை வடிவமைத்தார் யார் அப்படின்னா அவர் தாங்க இடைக்காட்டுகிறார். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் தவறை தாங்கள் பூர்த்தி செய்யுங்கள். நன்றி. பாரியா கைதட்டிருக்கிறார் ஐயா, நன்றி. ஒருத்தர் மட்டும். பிறகு 7 கிரகம் இருந்தது. ஆமாங்க. 7 கிரகத்துல சூரியனையும் சந்திரனையும் காட்டி கொடுத்தது. காட்டி கொடுத்த உடனே மகாவிஷ்ணு என்ன பண்றாரு? அகப்பை இருக்கு பாத்தீங்களா, அகப்பையில ஓங்கி ஒரே அடி அடிச்ச உடனே தலை துண்டாக போனது 2த்துக்கும் என்று சொல்லக்கூடியவனுக்கு பொண்ணுக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? தலை துண்டிச்சு போகணும், சாகணும்ல, சாகலை. என்ன காரணம்? நானும் தேவர் அப்படின்னு வந்து சொல்லி அமிர்தத்தை சாப்பிட்டேன். அப்ப சாப்பிட்டோன்னா இறப்பு என்பது இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? இந்த உடம்பையும் தலையும் ஒட்டி வைக்க முடியாது. வேற என்ன பண்ணலாம்? இதை கிரகங்களாக அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தலையோடு கொண்டு போய் பாம்பு உடலையும் பாம்பு தலையில் மனிதன் அந்த சுவகன் என்ற உடலையும் சேர்த்தார்கள். அது வந்து ராகு கேது அப்படின்ற ஒரு கிரகங்கள் வந்தது. பாருங்களேன், 9 கிரகம் வந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி நிக்கிறாங்க. ஒரே நேர்கோட்டில் நேரா நின்னா அப்படின்னா எல்லாரும் அவனை பார்க்க, அவன் இவனை பார்க்க, எல்லாரும் சேர்ந்து இப்போ நல்ல விஷயம் யாராவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுக்காது.
இன்னும் நீ அம்புட்டு நல்லது பண்ணி நீ நல்ல பேர் வாங்குறதுக்கா உன்னை நல்ல பேர் வாங்க விட்டுருவனா அப்படின்னு சில பேர். அப்போ இதை கெடுக்கணும் அப்படின்னு பொருட்டு 9 கிரகங்களும் ஒன்றும் தெரியாமல் அப்படியே இருக்கு. இதனால இந்த உலகத்தில் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இடைக்காட்டர் சித்திரை என்ன பண்ணாரு, மழை பெய்யல, எல்லாம் பஞ்சம் வந்துருச்சு, எல்லாரும் மாடு கண்ணி எல்லாத்தையும் விற்று சாப்பிட்டாங்க. ஆனால் இடைக்காட்டர் மட்டும் எதையுமே விற்கல. ஆட்டுக்குட்டி 10 ஆட்டுக்குட்டி வச்சிருந்தாரு. அந்த ஆட்டுக்குட்டியோடு நல்ல பசும்பாலை கறந்து அவர் பேசாமல் சாப்பிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தார். சந்தோஷமா இருக்கும்போது இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தது, ஏண்டா எல்லாரும் கஷ்டப்படுறேன், இவன் ஒருத்த மட்டும் நல்லா இருக்கானே, இவன் எப்படி நல்லா இருக்கான், ஏமா இப்படி ஒரு ஆசை உனக்கு நல்லா இருக்க கூடாதா? பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்தில் பெண்களுடைய வாயில சொன்னா அது பலிக்குமா? ஐயோ உங்களை சொல்லலைங்க, வேற யார சொல்லுங்க. அங்க கதையில சொல்றேன். இடைக்காட்டரை பாக்குறாரு 9 நவகிரகங்களும் எல்லாரும் கஷ்டப்படும் பொழுது இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கானே, மாட்டுக்குட்டியும் நல்லா கொளுத்து போயிருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நல்ல நேரா வந்துட்டாங்க. நேரா வந்த உடனே இடைக்காட்டர் என்ன பண்ணாரு, வந்தவங்களுக்கு ஏதாவது விருந்து கொடுக்கணும் இல்லையா, வாங்கப்பா உங்க 9 பேரும் தாண்டா நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு உட்கார வச்சு இந்த ஆட்டுக்குட்டி பாலை கறந்து கொடுத்தாரு. இந்த ஆட்டுக்குட்டி எப்படி ரொம்ப தளத்தளன்னு இருந்துச்சு அப்படின்னா, எல்லா மழை இல்லாம எல்லா செடிகளும் எல்லா மரங்களும் காஞ்சு போயிடும். ஆனா ஒரே ஒரு செடி மட்டும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் காயாது, அதுக்கு எருக்கஞ்செடின்னு பேரு. எருக்கஞ்செடியை பாருங்களேன், மழை இல்லாட்டி ரொம்ப தளத்தளன்னு இருந்துவிட்டு அந்த எருக்கஞ்செடியுடைய பழுத்த இலைகளை பூராமே இந்த ஆட்டுக்குடி கொடுப்பார். அது ஏற்கனவே விஷத்தன்மை உள்ளது இல்லையா, அந்த விஷத்தன்மை உண்டான மேலதான் அரைக்குதுன்னு சொல்லி அந்த முதுக போய் செவுத்துல சொறைய, செவுத்துல இருக்கிற அந்த நவதானியங்கள் கீழே விழுகும், அதை எடுத்து பதப்படுத்தி இவர் சாப்பிட்டுக்கிட்டே வருவார். அப்ப இவங்க எல்லாரும் வந்த உடனே வாங்கடா அப்படின்னா ஆட்டுக்குட்டியை பிடிச்சாரு, பாலை கறந்தாரு, 9 பேத்துக்கும் கொடுத்தாச்சு, இந்த சாப்பிடுங்க அப்படின்னு. அப்ப அது மயக்கும் தன்மை வந்தது தானே. அப்ப 9 பேர் மயங்கி விழுந்தாங்க. நீங்க எல்லாருமே நேர்கோட்டில் இருக்கவங்க தானடா, இப்படி உலகம் இப்படி வறண்டு போயிருக்கு, உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு 9 கட்டங்களை போட்டு 9 நவக்கிரகளை நடுவிலே சனீஸ்வரனை நிப்பாட்டி 9 நவக்கிரகளை 8 நவக்கிரகங்களை அப்படியே கட்டம் போட்டு அங்கேக்கு அங்கே ஒருவரை ஒருவர் பார்க்காத வண்ணம் 9 திசைகளை மாற்றி வைத்தார். அதனாலதான் இடைக்காட்டு சித்தர் 9 நவக்கிரகங்களை மாற்றி வச்சதுனால உடனே மழை பெய்ந்தது. அருமையான கதை. இப்ப அங்க ஒரு நல்லது நடந்துச்சு, இங்க நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு என்ன நல்லது? நாரதர் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர். சரி, என்ன நல்லதுன்னு சொல்லுங்க. உங்கள் அழகிற்கும் உங்கள் அந்தத்திற்கும் ஏற்றவாறு. உங்க நாடு என்ன நாடுங்க? நாடு தொண்டை நாடு. ஊரு சிற்றூர். நிலம் குறிஞ்சி நிலம். பார்ப்பது காவல். விரட்டுவது பறவை. அடைந்திருப்பது மங்கை பருவம். வீணைக்கு வாணி. வில்லுக்கு விஜயன். அழகுக்கு முருகன். அவர் தாங்க உங்களுக்கு புருஷன். எனக்கா? பாலமுருகனா? முருகன் பாலமுருகன் தாமா. அப்படியா? ஆமா. சின்ன பையங்க. ஏங்க பொடி பையன். ஏங்க அவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. சாதாரணப்பட்டவர் இல்லையே. இப்ப சினிமா உலகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஐயா சரத்குமார் அழகாக இருப்பார். நாடக உலகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் எங்க அண்ணன் ஒருவர் முருகர், இவர் மட்டுமே அழகானவர், உள்ளமும் அழகு. அப்பேற்பட்டவர் வந்து காட்சி தர வேண்டும், உங்களை கரம் பிடிக்க வேண்டும். அம்மா அப்படியா? அம்மா அப்பனோ இருந்துண்ணி ஆத்தாள மலையிலே ஒப்பரியாமன உருதிரடி சப்பைக்காலனோட பேர் வைத்தான். ஆறுமுகத்தானுக்கு இல்லாத பெருமை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. அப்பேர் ஒரு ஆறுமுகனை பாலமுருகனை எனக்கு மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கீங்க. சின்ன பையில எனக்கு பிடிக்கல, வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அக்காடை ஏறி அம்மாடை போட்டு அண்ணஞ்சை உண்ணி செம்புடு காட்டி பாருங்க அச்சம் ஊதி என்பார்கள். காரணம் இந்த உலகத்தில் சாதாரணப்பட்டவரா? அக்காலை மீது ஏறக்கூடிய ஒரு ஈசன் சிவபெருமான். மாலையை அவருக்கு வில்வமலை தானே அவருக்கு அனுபவார்கள். இந்த மாலை அணிவித்து இந்த அச்சம் அந்த ஒரு நேரத்தில் சங்கை ஊதினாரு. என்ன காரணம்? நீங்க எங்க அண்ணன் பேசிருக்கணும், மாப்பிள்ளை பிடிக்கிறேன் பாலமுருகனை இப்படி சொல்லாதீங்க. பொய்யான தவ வேட புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேடம் சொல்லும் என்ற வார்த்தை கேளமா. அல்லுபகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்லுபகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனியோர் போல இருப்பா செவி மொழித்து கொள்ளும் என்ற வார்த்தை கேளமா. குட்டி கொடுப்பதுங்கள் கொடுப்பதெங்கள் உங்களுக்கும் திருமணம் நடக்கும். அவ்வாறு நடக்காவிட்டால் நாரதரல அணிந்திருப்பதோ பிரம முடிச்சுமல்ல, கையில் இருப்பதோ சத்தத்தால கட்டையும் அல்லது சத்தியம். இது சத்தியம், சத்தியம். பைத்தியம் பைத்தியம் பைத்தியம்.
முருகா